அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் நாங்கள் முக்கியமான ஒரு விடயம் பற்றி பேசப் போகின்றோம். 30 வருட கால உள்நாட்டு யுத்தம் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திய பாதகமான தாக்கத்தை விட பெருமளவு சமூக பொருளாதார கலாசார சீரழிவினை ஏற்படுத்தும் ஒரு காரணியாக போதைப்பொருள் இருந்து வருகின்றது. இதனாலேயே போதைப்பொருள் கடத்தல், வியாபாரம், உபயோகம், அடிமையாகுதல் ஆகியவற்றிலிருந்து நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கின்றது. எவர் எந்த நேரத்தில் எந்த காரணத்துக்காக போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார் என்பதையோ, அது ஆணா பெண்ணா என்பதையோ பற்றி எவராலும் ஆருடம் கூற முடியாதிருப்பதுடன், மறுபுறத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவரை அதிலிருந்து மீட்டெடுத்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு பல வருடங்களின் பின்னரும் கூட குறிப்பிட்ட அந்த நபர் மீண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய அதிகமான சாத்தியப்பாடும் இருக்கவே செய்கின்றது. பல்வேறு வயதெல்லைகளுக்கு உட்பட்டவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற போதிலும் பெரும்பாலும் இளம் சமுதாயத்தினரே இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் வியாபாரத்தை மேற்கொள்கின்ற தன்மை படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. அத்தோடு ஆங்காங்கே பெண் பிள்ளைகளும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றார்கள் என்ற செய்தி சமூக சீரழிவினையே எடுத்துக் காட்டுகின்றது. இவ்வாறு ஒரு நாட்டின் எதிர்கால சந்ததியினரை திசை திருப்புவதன் மூலம் ஒரு புறத்தில் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பவர்கள் அதற்கு சாதகமான களத்தை அமைத்துக் கொள்வதுடன், மறுபுறத்தில் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே இருட்டடிப்புச் செய்வதற்கான கபட உத்தி கையாளப்பட்டு வருகின்றது என்பது வெளிச்சத்துக்கு வராத உண்மையாகும். இந்த உண்மையை உணர்த்தி நாட்டு மக்கள் அனைவரையும் போதைப் பொருளுக்கு எதிராக ஓரணியில் திரட்ட வேண்டும் என்பதே சித்திரை மாத உறுதிமொழியின் முதன்மை நோக்கமாகும். இன்று நாம் ஆசியாவின் அதிசயமாக பார்க்கும் சிங்கப்பூரும், அபிவிருத்தி பாதையில் சிகரத்தை நோக்கிய மலேசியாவும் கூட சில தசாப்தங்களுக்கு முன்னர் போதைப் பொருளின் பிடியில் சிக்கித் தவித்த நாடுகளே. ஆயினும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வும் அதனால் விழித்துக் கொண்ட மக்கள் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு பெற்றுக் கொடுத்த பாரிய ஒத்துழைப்பும் போதைப்பொருள் சம்பந்தமான குற்றவாளிகளுக்கு எதிராக அந்த நாட்டு அரசுகள் செயற்படுத்தி வரும் மரண தண்டனை உட்பட கடுமையான அடக்குமுறையுமே இவ்விரு நாடுகளினதும் போதைப் பொருளுக்கு எதிரான போரை வெற்றி பெறச் செய்திருக்கின்றது. நமது நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அளவிற்கு இலங்கை என்றதும் அது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் முக்கிய பரிமாற்று தளம் என்று இனங்காணக்கூடிய அளவிற்கு கடந்த காலங்களில் சர்வதேச போதைப்பொருள் வியாபார கேந்திர வலையமைப்புடன் நமது நாடு தொடர்பு பட்டிருக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். இந்த களங்கத்தை அகற்றி நாட்டின் நற்பெயரை காப்பாற்ற வேண்டுமாயின் போதைப் பொருளுக்கு எதிரான போரில் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பங்குதாரியாக வேண்டியது நம் அனைவரினதும் கடமையாகும். காரணம், 2015ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டுக்குள் வைத்து போதைப்பொருள் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20% அதிகரித்திருப்பதுடன் 1991ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான கடந்த 27 ஆண்டுகளுக்குள் இதுவரை ஒரே நேரத்தில் கைப்பற்றப்பட்ட ஆகக்கூடிய ஹெரோயின் போதைப் பொருளான 739 கிலோகிராம் 2018ஆம் ஆண்டிலேயே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கடந்த ஆண்டு கஞ்சா போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட 54,686 குற்றவாளிகளும், ஹெரோயின் போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட 40,998 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதுடன், போதைப் பொருளுக்கு அடிமையாகி புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 2017ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2018ஆம் ஆண்டில் 46% அதிகரித்திருக்கின்றது. இதனால் நாட்டின் எதிர்காலம் மிக மோசமாக பாதிக்கப்படுவதை உணர்ந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் போலீஸ் திணைக்களத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது முதல் போதைப் பொருளுக்கு எதிரான போலீஸ் மற்றும் பாதுகாப்பு துறையினரின் செயற்பாடுகளை பலப்படுத்தி கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை பகிரங்கமாக அளிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன், போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்குத் தண்டனை வழங்கியேனும் நாட்டு மக்களை போதைப் பொருளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று திடசங்கற்பம் கொண்டிருக்கின்றார். பலத்த சவால்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் போதைப் பொருளுக்கு எதிரான இந்த போரினை வெற்றி கொள்ள வேண்டுமாயின், போதையிலிருந்து விடுதலை பெற்ற நாட்டை உருவாக்கும் இந்த பயணத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. மக்கள் மிக அவதானமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அதே நேரம் தொடர்ச்சியாக இது பற்றிய விளக்கப்படுத்தலை வழங்குகின்ற போது, ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குகின்ற போது நிச்சயமாக இவற்றில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை மக்கள் சேவை நிகழ்ச்சிகளாக பல்வேறுபட்ட வாரங்களிலும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த வாரமும் இந்த
தொனிப்பொருளை பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றோம். காரணம், கடந்த 23ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வாரம் ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஜனாதிபதி அவர்களினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த போதைப்பொருள் ஒழிப்பு என்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே இதற்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை நாட்டின் தலைவர் வழங்குகின்றார். அதே போல சமூகமும் இதற்காக நிச்சயமாக அந்த கவனத்தை செலுத்த வேண்டும். அதற்காக இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு வாரம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் நாட்டின் பல பகுதியிலும் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாகவும் அந்த தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தின் முக்கிய ஒரு அங்கமாக நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் அவை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த விடயத்தை பேசுவதற்கு மிக பொருத்தமான ஒருவரை அழைத்திருக்கின்றோம். இந்த பணியில் ஜனாதிபதியோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பிரதி பணிப்பாளர், அதுபோல தமிழ் பிரிவு பொறுப்பாளர் ரவி ரத்னவேல் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நாங்கள் நிறைய இது பற்றி பேசியிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளில். இந்த போதைப்பொருள் ஒழிப்பு என்பது மிக முக்கியமாக ஒவ்வொரு தனி மனிதரும் இது பற்றி சிந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் மிக ஒரு பாரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்காக. அதற்காக பல்வேறுபட்ட திட்டங்கள், பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். அதற்கு முன்னராக இந்த போதைப்பொருளின் தாக்கம் எவ்வாறானதாக இருக்கின்றது அந்த விடயத்திலிருந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வருவோம். ஆமாம், அதாவது ஒரு சமூகத்தை திசை திருப்ப வேண்டுமாக இருந்தால் அதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய மிகச் சிறந்த ஒரு உத்தியாக இந்த போதைப்பொருள் இருக்கின்றது. முன்பெல்லாம் யுத்தங்களை தான் புரிந்து நாடுகளை தனது அடிமைத்தனத்துக்கு அல்லது தமக்கு தேவையான முறையில் அடிமைப்படுத்திக் கொள்கின்ற, தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் தற்போது உலகளாவிய ரீதியில் இந்த போதைப்பொருள் என்ற விடயம் அல்லது போதைப் பொருளை பலசாலிகள் தமக்கு தேவையான முறையில் தமது அரசியல் நோக்கங்களுக்கு, பூகோள ரீதியிலான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நாடுகளை, குறிப்பாக நம்மை போன்ற நாடுகளை பயன்படுத்துவதற்கு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி வருகின்றார்கள். அதாவது இந்த போதைப் பொருள் ஒரு சமூகத்துக்கு உள்வாங்கப்பட்டு அது இந்த சமூகத்தில் வியாபிக்கப்படுகின்ற பொழுது இயல்பு நிலை மாறுகின்றது. மனிதர்களுக்கிடையில் இருக்கின்ற தொடர்புகள், மனிதர்கள் சிந்திக்கின்ற முறை, அவர்களது செயற்பாடுகள் ஆகியன மாற்றம் காணப்படுகின்றது. அது சமூகத்துக்கு பாதகமான முறையில். அதே நேரத்தில் இந்த போதைப்பொருளுடன் சேர்ந்து வருகின்ற பணம், நாங்கள் சொல்கின்றோம் பணம் பாதாளம் வரை பாயக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த போதைப்பொருளுடன் இணைந்து வருவது உண்மையிலேயே கருப்பு பணம். அதை உபயோகப்படுத்தினால் ஒரு சமூகத்தை மிகவும் நாசகாரமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான தாக்கங்களை உண்மையிலேயே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள், அதுபோல் இந்த நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக அண்மைய காலங்களில் ஒரு தீவிரம் பெற்றிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதற்காக நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இளைய சமூகம் இதன் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இது தனியே ஒரு போதைக்காக செய்யப்படுகின்ற விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியல் இதனுள் இருக்கின்றது. அதுபோல உள்நாட்டிலும் கூட இந்த போதை பாவனை அல்லது போதைப் பொருளோடு பின்னணியை பார்க்கின்ற போது அது பணம் ஒருபுறமாக இருக்க, இந்த சமூகத்தின் பால் நாங்கள் கவனத்தை செலுத்துகின்ற போது ஒரு இளைய சமூகம் ஒரு தவறான பாதைக்கிட்டு செல்லப்படுகின்றது. அதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி, எங்களுடைய முன்னேற்றம், எங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இதற்கு கவனம் மிக அதிகமாக செலுத்தப்பட வேண்டும். ஏன் இந்த விடயத்துக்கான கவனத்தை ஜனாதிபதி இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கி செய்கின்றார்? அதே நேரம் ஏன் அவ்வாறான கவனம் செலுத்தப்பட வேண்டும்? ஆமாம், அதாவது இந்த கடந்த கால புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது படிப்படியாக நமது நாட்டில் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்களின் எண்ணிக்கையும், அதன் காரணமாக சிறை கைதிகளாகின்ற, சிறைச்சாலைகளுக்கு செல்ல நேருகின்றவர்களின் எண்ணிக்கையும் வலுவாக அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதாவது அண்மையில் ஜனாதிபதி அவர்களே கூறிய கருத்தின்படி நமது நாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் உள்வாங்கக்கூடிய மொத்த தொகையை விட இரட்டிப்பான மடங்கு சிறை கைதிகள் இப்போது எமது இலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். அவ்வாறு சிறைவாசம் சென்றிருக்கின்றவர்களில் 50% போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிறை சென்றவர்களாக இருக்கின்றார்கள். அதிலிருந்து மிக தெளிவாக
இந்த சமூகம் எந்த அளவு போதைப் பொருளின் தாக்கத்துக்கு உள்வாங்கி இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு காரணம். அடுத்தபடியாக இளம் சமுதாயத்தினரை திசை திருப்புவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு உத்தியாக இந்த போதைப்பொருள் காணப்படுகின்றது. அதாவது பாடசாலை செல்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டத்தில் அவர்களை மிக எளிமையான முறையில் மிக இலகுவாக நாடக்கூடிய இந்த போதைப்பொருள் இறுதியில் அவர்களது கல்வி சமூக இலக்குகளிலிருந்து அவர்களை தடம் புரள வைத்து அவர்களை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த போதைப்பொருள் காரணமாக அமைகின்றது. அதனால் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த எதிர்காலத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகின்ற இளம் சமுதாயத்தினரை, மாணவ சமுதாயத்தினரை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மாணவ சமுதாயத்தினரையும் ஒரு நாட்டின் ஊக்கமாக ஆக்கமாக செயற்படக்கூடிய இளைஞர் சமுதாயத்தினரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது எமது கட்டாய தேவையாக இருக்கின்றது, தலையாக கடமையாக இருக்கின்றது. இதனை உணர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி அவர்கள் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான செயற்திட்டத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட்டு வருகின்றார். அதே நேரத்தில் அவர் தூர பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது குறிப்பாக தாய்மார் ஜனாதிபதி அவர்களிடம் வந்து அவர்களது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதால் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி தருமாறு, தமது குழந்தைகளை தமது இளம் பிள்ளைகளை காப்பாற்றி தருமாறு வேண்டுகின்ற நிலைமை நான் கூட கண்டிருக்கின்றேன். இந்த தாய்மாரிடம் இருந்து வருகின்ற இந்த தாக்கமும் ஜனாதிபதி அவர்கள் இதன் மீது கவனம் செலுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ரவி ரத்னவேல் அவர்கள் ஜனாதிபதியோடும் அதுபோல் இந்த சமூக செயற்பாடுகளும் பிராந்திய ரீதியால் பல இடங்களுக்கு சென்று வருகின்றீர்கள். ஊடகங்களோடு அதிகமாக தொடர்பினை வைத்திருக்கின்றீர்கள். ஊடகத்துறையில் உங்களுடைய அனுபவத்தையும் இதில் இணைத்துக்கொண்டு இந்த செயற்பாடில் உங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றீர்கள். குறிப்பாக இந்த இளைய தலைமுறை இந்த போதைப்பொருள் பாவனைக்கு உள்வாங்கப்படுகின்ற வீதம் அதிகரிக்கின்றது என்ற ஒரு தகவல் அல்லது அந்த புள்ளி விபரம் அவ்வளவு ஆரோக்கியமான விடயம் அல்ல. நமது இளைய சமுதாயம் அது சட்ட ரீதியான போதை பாவனையாக இருக்கலாம், குறிப்பாக மதுபானங்கள், சிகரெட் போன்ற பாவனைகளாக இருக்கலாம், அல்லது சட்ட ரீதியற்ற இப்போது கைப்பற்றப்படுகின்ற வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற சட்ட விரோதமான போதை பாவனையாக இருக்கலாம். இவற்றிற்காக மாணவர்கள் உள்வாங்கப்படுவது, புதிதாக இளைய சமுதாயம் உள்வாங்கப்படுவது ஆரோக்கியமான விடயம் அல்ல. எந்த அளவில் இருக்கின்றது, என்ன காரணம் இந்த விடயத்துக்கு? அதாவது குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைக்கின்ற பொழுது அவர்களை மனங்களை வெகுவாக கவரக்கூடிய உத்திகளை இந்த போதைப் பொருள்கள் வியாபாரிகள் போதைப் பொருளை விற்க முயல்கின்றவர்கள் உபயோகப்படுத்துகின்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக சில சமயங்களில் பாடசாலைகளை சார்ந்த பாடசாலைகளுடன் சேர்ந்து செயற்படுகின்ற அரசு உத்தியோகத்தர்கள் கூட கடந்த காலங்களில் இந்த போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பட்டு அவர்களை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்த சம்பவங்களை நாங்கள் ஊடகம் வாயிலாக கண்டிருக்கின்றோம். அதாவது அவர்களது இலாபத்தை தேடிக்கொள்வதற்காக எதிர்கால சந்ததியினை அவர்கள் இருட்டடைப்பு செய்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த சமூகம் உண்மையிலேயே ஒரு பொருளாதார வளர்ச்சியை குறியாக வைத்து செயற்படுகின்ற பொழுது இந்த மாநில தர்மங்கள் மறக்கப்படுகின்றன. அது ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து நாங்கள் எமது தேவைக்கு பணத்தை சம்பாதித்தால், தேவைக்கும் அதிகமாக பணத்தை குவித்து கொண்டால் போதும், அந்த மற்றவர்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதுதான் மிக முக்கியமாக இந்த மாணவர்களை இலக்கு வைத்து செயற்படுவதற்கு ஒரு காரணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு விடயத்தை. அதாவது 2017ஆம் ஆண்டில் போதைப் பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 81,156 இருக்கின்றது. இந்த நபர்களின் எண்ணிக்கை 2016ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது 2% அதிகரிப்பாக இருக்கின்றது. இதிலும் நாம் இங்கே இருக்கின்ற மேல் மாகாணத்தில் தான் கூடுதலான எண்ணிக்கையில் இந்த போதைப்பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து இந்த நாட்டின் தலைநகரம் எந்த அளவுக்கு போதைப் பொருளின் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. ஆகையால் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பாடசாலை மாணவர்களும் இளம் சமுதாயத்தினரும் வெகு இலகுவாக இந்த போதைப் பொருளுக்கு
கவரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் காணக்கூடியதாக இலகுவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு நிலைமை இருக்கின்ற போது உண்மையிலேயே அதன்பால் இந்த இளம் சமுதாயம் ஈர்க்கப்படுவது இயல்பு. வள்ளுவர் சொல்லுகின்றார், முழு உலகத்தின் அடிப்படை ஆரம்பம் குடும்பத்தில் இருந்து வர வேண்டும். ஆகைதான் முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் இருந்த அந்த போட்டியில் புத்தி உள்ள பிள்ளையார் வந்து தன்னுடைய தாயும் தந்தையும் வணங்கியதினாலே அவருக்கு உலகத்தை ஆளும் தன்மை உள்ளது என்று இறைவனை அவரை சொல்லுவார். ஏன்? குடும்பம் அந்த அளவுக்கு முக்கியம். ஆகையினாலே இந்த போரை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தில். ஆகையினாலே நீங்கள் இங்கு இருக்கும் எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்களை அன்பு செலுத்துங்கள், அரவணையுங்கள், கருணை காட்டுங்கள், அவைக்கு செவிமடுங்கள், அவையின் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னென்று கேளுங்கள், அவைக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லுங்கள். அவையை நீங்கள் தள்ளிவிடாமல் குடும்பத்துக்குள்ளே உள்வாங்கும் போதுதான் அவருக்கு இந்த போதைக்கு எதிராக நிற்கக்கூடிய தன்மையும் வாய்ப்பும் உறுதியும் கிடைக்கின்றது. එනිසා මේ සකල අපි ආරම්භ කළ යුත්තේ சுஜாத பவுலக் அதிகரிமே ஒரு நேர்மையான கிரகம், ஒரு வீடு உருவாக்கும் மூலமாக தான் இதன் பாரிய இந்த போராட்டத்தை நாங்கள் எடுக்கலாம் நான் யோசிக்கின்றேன். மேலக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 4 மாதம் இந்த சிறிய ஒரு காலத்தில் இந்த போதைக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையினாலே அது உலக தரத்துக்கு, திரு அங்கஜன் சொன்னது போல பிலிப்பீன் நாட்டிலே தரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர முடியுமா என்று தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அது பற்றிய விடயங்களை இன்னும் விரிவாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். காரணம், இவ்வாறான கலந்துரையாடல்கள், இவ்வாறான விடயங்களின் மூலமாக இந்த தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தில் உங்களுக்கும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த போதைப் பொருள் என்றால் என்ன, அது எவ்வாறு வருகின்றது, எவ்வாறு இதில் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள், அடிமைப்படுத்தப்படுதல் என்றால் என்ன போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த போதைப் பொருள் என்ற விடயம் நீங்கள் குறிப்பிட்டது போல சமூக வலைத்தளங்களை பாவித்து, குறிப்பாக ஃபேஸ்புக் மூலமாக இலகுவாக பரப்பப்படுகின்றது இந்த களியாட்டங்களை ஒழுங்குபடுத்துவது. அந்த களியாட்டங்களில் இலவசமாக வழங்கப்படுகின்றது முதல் கட்டமாக. பின்பு அடிமைப்படுத்தப்பட்டதன் பின்னராக பெருமளவு பணம் தேவைப்படுகின்றது. நீதியான முறையில் அல்லாமல் எவ்வாறாவது பணத்தை திரட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த இளையவர்கள் செல்கின்றார்கள். ஆக இது ஒவ்வொரு கட்டமும் நடைபெறுகின்ற போது அந்த குறித்த நபர், அந்த அடிமையாக்கப்படுகின்ற நபர், போதைப்பொருள் பாவிக்கின்ற நபர் உங்களோடு தான் இருக்கின்றார், உங்கள் வீடுகளில் தான் இருக்கின்றார். ஆகவே உங்கள் சகோதரராக, சகோதரியாக, பிள்ளையாக, கணவராக, மனைவியாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே அவர்களுக்கான அந்த மாற்ற காலப்பகுதி அல்லது அவர்கள் அந்த அடிமைப்படுத்தப்படுகின்ற காலப்பகுதி என்பது மிக மிக அவதானமாக நீங்கள் அவதானிக்க வேண்டிய காலப்பகுதி. அவ்வாறு அந்த காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை அவதானித்து அதற்குரிய செயற்பாடுகளை செய்வீர்களானால் நிச்சயமாக அவர்கள் பாரிய ஒரு அழிவில் இருந்து நீங்கள் காப்பாற்றியவர்களாக இருப்பீர்கள். ஆகவே ரவி ரத்னவேல் அவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள், எவ்வாறு இந்த விடயத்தை முன்னெடுப்பது, இதற்கு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எவ்வாறான முறையில் இலங்கையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது, ஜனாதிபதியினுடைய செயலணி எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்குகின்றது, உங்களுடைய டாஸ்க் ஃபோர்ஸ், உங்களுடைய அந்த சிறப்பு படையணி ஒன்று கூட இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எவ்வாறு இதில் செயற்படுத்த, அதாவது முதலாவதாக இந்த விழிப்புணர்வு என்பதுதான் மிக முக்கியமானதாக அமைகின்றது. நாங்கள் இங்கு கூறிக்கொண்டு வந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது போதைப்பொருள் விற்பனையில் சில நேரம் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் நாங்களே கூட சம்பந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒருவர் ஒரு பொதியை கொடுக்கக்கூடும். அவர் நின்று கொண்டு இருப்பவராக இருக்கலாம், நீங்கள் அமர்ந்து கொண்டு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பொதியை கொடுத்துவிட்டு அவர் தெரியாதவர் போல் இறங்கி செல்லக்கூடும். அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பீர்கள். மறுபுறத்தில் ஏதாவது ஒரு அப்படியான ஒரு சம்பவம் உண்மையிலேயே ரத்னபுரி பிரதேசத்தில் அண்மையில் நடந்தது. அதாவது ஒரு ஆரம்ப காலத்தில் சிநேகிதமான முறையில், நல்ல முறையில் ஒரு பாடசாலை மாணவியுடன் ஒரு அயலவர் பழகுகின்றார். காலப்போக்கில் தினமும் ஒரு சிறு பொதியை அந்த மாமாவிடம் கொடுத்து விடு, அந்த அண்ணாவிடம் கொடுத்து விடு என்று கொடுத்து அனுப்புகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அவளும் அறியாத்தனமாக அந்த பொதியை தொடர்ந்து அவ்வாறு கொண்டு சென்று கொடுத்து கொண்டு வந்தார். எதேச்சையாக இது போதைப்பொருள் என்பது அறிய வந்த பொழுது
கடைசியில் அந்த மாணவிக்கு அவளது உயிரை மடித்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏனென்றால் அவள் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு சம்பந்தப்பட்டார் என்பது தான் ஆரம்ப செய்தியாக வரும். பின்னர் உண்மை வெளிவருகின்ற பொழுது விபரீதங்கள் நடந்து முடிந்துவிடும். ஆகையால் நாங்கள் அந்த பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எம்மை பயன்படுத்துகின்றவர்கள் எம்மை விட பல மடங்கு குறுக்கு விதத்தில் யோசிக்கின்றவர்களாக சிந்திக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் செயல்படுகின்ற விதமே மனித நேயத்துக்கும் சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது அவர்கள் ஒரே குறிக்கோள் பணத்தை திரட்ட வேண்டும் என்பது. ஆகையால் நாங்கள் ஒரு சமூகம் என்ற வகையில் மிக அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜனாதிபதி போதை ஒழிப்பு செயலணியை பற்றி கேட்டீர்கள். அந்த செயலணி மூலம் பாடசாலை மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் பிரதேச வாரியாக பல கருத்தரங்குகளை நடாத்தி கடந்த மாதம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெருமளவு அந்த நாட்டிற்காக ஒன்றிணைவோம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறிப்பாக போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமாக நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு, பாடசாலை ஆசிரியர்களுக்கு, அரசு உத்தியோகத்தர்களுக்கு, பொதுமக்களுக்கென பல நிகழ்ச்சிகள் அங்கு நடத்தப்படுகின்றன. அதாவது ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த போதைப் பொருளிலிருந்து அவர்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கமாக இருக்கின்றது. அதேபோல் அவ்வாறான அந்த நிபுணர்களால் அந்த விசேட அனுபவங்களையும் அறிவையும் பெற்றவர்கள் வழங்குகின்ற தகவல்களை வைத்து ஒருவர் போதைப் பொருள்பால் ஈர்க்கப்படுகின்றாரா அல்லது அந்த போதைப் பொருளை எவ்வாறு நாங்கள் அறிந்து கொள்வது, இனம் கண்டு கொள்வது, அதை எவ்வாறு தவிர்த்து கொள்வது, எதேச்சையாக போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார் எந்தெந்த இடங்களுக்கு கொண்டு சென்றால் அவர்களை காப்பாற்றலாம், அவர்களை அதிலிருந்து மீள வைக்கலாம் என்ற விடயங்களை எல்லாம் ஆழமாக விரிவாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கிடைக்கின்றது. அதற்கும் மேலாக 1984 அதாவது 1984 என்ற தொலைபேசி இலக்கம் ஜனாதிபதி போதைப் பொருள் ஒழிப்பு செயலணி தகவல்களை அறிய கொடுப்பதற்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலம் இலவசமாக தொடர்பு கொண்டு போதைப் பொருள் சம்பந்தமான எந்தவிதமான தகவலாக இருப்பினும் அதனை பொதுமக்கள் அறிய கொடுக்கலாம். அதற்கு தகுந்த நடவடிக்கை பாதுகாப்பு தரப்பு மூலம் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 1984 இந்த இலக்கத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். உங்கள் பிரதேசங்களில், உங்கள் வீடுகளில், உங்கள் அயல் பகுதிகளில் இந்த போதைப்பொருள் பாவனை சம்பந்தமாக, சட்டவிரோத செயற்பாடுகள் சம்பந்தமாக தகவல்கள் இருந்தால் அருகில் இருக்கிற போலீஸ் நிலையம் இவற்றுக்கு தெரியப்படுத்துவதற்கு மேலதிகமாக அல்லது அது சம்பந்தமாக உங்களுக்கு நம்பிக்கை இனங்கள் இருக்குமாக இருந்தால் நேரடியாக நீங்கள் ஜனாதிபதி செயலணிக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 1984 என்ற இலக்கத்துக்கு அழைத்து குறிப்பாக இந்த போதைப்பொருள் பற்றி பேசுகின்ற போது நாங்கள் அதனை கவனம் செலுத்த வேண்டிய பல்வேறுபட்ட கோணங்களையும் அவதானித்திருக்கின்றோம். ஜனாதிபதியினுடைய செயலணி அந்த கோணங்களை அவதானித்திருக்கின்றது. அது செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த விழிப்புணர்வு ஊட்டல் என்ற ஒரு பகுதியின் ஒரு நிகழ்ச்சியாக கூட இந்த நிகழ்ச்சியும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த ஒரு வார காலப்பகுதியும் அதற்காக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கவனம் செலுத்த வேண்டிய மறுபுறம் இருக்கின்றது, இந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருகின்றது? ஆமாம், அதாவது பூகோள ரீதியாக இலங்கையின் அமைவு ஒரு புறத்தில் பாதுகாப்பு ரீதியாகவும் மறுபுறத்தில் பொருளாதார ரீதியாகவும் பல நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அமைந்திருக்கின்றது. அதாவது கப்பல் போக்குவரத்திலும் சரி, வான்வழி போக்குவரத்திலும் சரி, இலங்கை ஒரு பரிமாற்று தளமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைவை பெற்றிருக்கின்றது. இதனால் குறிப்பாக தற்போது, அதாவது கடந்த பல வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பிற்கு அமைய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்குள் கொண்டு வரப்படுகின்ற போதைப் பொருட்கள் இங்கிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அல்லது கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு தளமாக இலங்கை உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது அறிய வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது கேரளா கஞ்சா என்பது அந்த கேரளா பிரதேசத்தை விட வடக்கு பிரதேசத்தில் பிரபலமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் அந்த கஞ்சா வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த அளவுக்கு இலங்கை உபயோகப்படுத்தப்படுகின்றது. அது சுமார் சிறிய அளவில் அல்ல, நூற்றுக்கணக்கான கிலோக்கள் என்ற வகையில் அது வந்து கொண்டிருக்கின்றது.
முந்தியெல்லாம் நாங்கள் போதைப் பொருளை பற்றி கேட்கின்ற பொழுது இத்தனை மில்லிகிராம் அத்தனை மில்லிகிராம் என்று கேள்விப்படுவோம். இப்பொழுது கிலோ கணக்கில் கேள்விப்படுகின்ற விலை வந்திருக்கின்றது. மறுபுறத்தில் அந்த ஹெரோயின் என்ற ஒரு தனி போதைப் பொருளை எடுத்துக்கொண்டால் அதன் தற்போதைய விலை இலங்கை நாணயப்படி 9 மில்லியன் ரூபாய்களாக இருக்க ஒரு கிலோவின் விலை. இந்த ஒரு கிலோ ஹெரோயினை இவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு தேவையான இலக்குக்கு கொண்டு சென்று விட்டால் அது சந்தையில் பேசப்படுகின்ற விலை. அதைவிட எத்தனையோ மடங்கு அதிகமாகத்தான் அவர்கள் அதை சில்லறையாக விற்கின்ற பொழுது விற்பார்கள். இதனால் தான் இந்த பணத்தின் இந்த பெருந்தொகை பணத்தினால்தான் இதுபால் பெருமளவு ஆனவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அந்த வகையில் இவ்வாறு இந்த போதைப் பொருள்கள் மிக இலகுவாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நாட்டுக்குள். அதே நேரத்தில் இதன் மூலம் கிடைக்கின்ற இந்த பெருமளவு பணம் காரணமாக எந்த ஒரு சவால்களையும் மீறி, எந்த தடைகளையும் பணத்தை வைத்து மீறி இந்த போதைப் பொருளை விநியோகப்படுத்தி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தடைகளை எவ்வாறு மீறுகின்றார்கள், இந்த தடைகளை தாண்டுகின்ற விடயங்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் பிரிதொரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பணம் பாதாளம் வரையும் பாயும் என்பார்கள். இது பற்றி பேசுகின்ற போது இன்னும் ஆழமாக சென்று பேச வேண்டும். காரணம், இந்த தடைகளை தாண்டுவதற்கு ஏதுவாக துணையாக இருக்கின்றவர்கள் தொடர்பாக ஜனாதிபதி அண்மைய ஊடக அறிக்கையில் கூட தெரியப்படுத்தியிருந்தார். அவற்றையும் வெளிப்படுத்துவோம் என்று. குறிப்பாக பெரும் அரசியல் புள்ளிகள், பெரும் செல்வந்தர்கள், பெரிய வர்த்தகர்கள் எல்லாமே இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆகவே அதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும், ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த சமூகத்துக்கான ஒரு செயற்பாடாக ஜனாதிபதியுடைய இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த போதைப்பொருள் இவ்வளவு அதிகமாக இங்கே வருகின்றது, இலகுவாக சந்தையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அண்மைய ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம், அல்லது அண்மைய ஒரு சம்பவத்தினிருந்து நாங்கள் ஒரு உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் ஒரு அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை. அண்மைய தாக்குதல் நடைபெற்றிருந்தது, ஏப்ரல் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல். அதன் பின்னராக இராணுவம், போலீசார், முப்படையினரிருந்து பாரிய ஒரு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். நாடு முழுவதும் சல்லடை போட்டு தேடப்பட்டது, பல இடங்களில் சோதனை சாவடிகள். நாங்கள் இந்த சந்தையை அவதானிக்கின்ற போது, இந்த சமூகத்தை அவதானிக்கும் போது போதைப் பொருள் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டது. அந்த இங்கே ஒவ்வொரு இடங்களிலிருந்து கடத்தப்படுவது குறைக்கப்பட்டது. ஆகவே ஒரு இயலுமான காரியம் எங்களால் கைவிடப்படுகின்றதா பாதுகாப்பு தரவில்லை, அல்லது அது செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம்? அதற்கு அதாவது நீங்கள் இந்த கேள்வியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே சொன்னீர்கள், பணம் பாதாளம் வரையும் பாயும் என்ற யதார்த்தம். அதற்கு முன்னதாக நான் இந்த ஒரு ஹெரோயின் என்ற போதைப் பொருளின் விலை எவ்வளவு என்று குறிப்பிட்டேன். இந்த விடயம் மனிதர்களாக சிந்திக்க வேண்டியவர்களை மனிதத்துவத்தை மீறி சிந்திக்க வைப்பதற்கு மிக இலகுவாக பயன்படுத்த முடியும் பணம் என்ற விஷயத்தை. அடுத்ததாக உண்மையில் நீங்கள் மிக சரியாக கூறினீர்கள், அந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்பு பல பிரதேசங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் காரணமாக, அதாவது பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொண்ட சோதனைகள் காரணமாக போதைப்பொருள் அங்காங்கே கொண்டு செல்கின்ற அல்லது அந்த போதைப்பொருள் நடமாட்டம் என்று கூடலாம், அதில் ஒரு வீழ்ச்சி காணக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. உண்மையில் இந்த அளவில் எமது இந்த சோதனை சாவடிகளை அல்லது இந்த தேடுதல்களை முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் உண்மையிலேயே போதைப்பொருள் அந்தந்த இடங்களுக்கு சென்று அந்த வியாபாரம் நடைபெறுவதை பெருமளவில் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் மறுபுறத்தில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற இன்னொரு குற்றச்சாட்டு வருகின்றது சாதாரண சமூகத்திலிருந்து. அதாவது நாங்கள் சுமார் இறுதி யுத்த முடிவடைந்ததிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தாக்குதல் வரை, அதாவது இராணுவ தளபதி அவர்களை கூறியதை போன்று நாங்கள் அனுபவித்த சுதந்திரம் என்பது எல்லை மீறியதாக இருந்தது. அவ்வாறான ஒரு சுதந்திரத்தை அனுபவித்தவர்கள் என்ற வகையில் இந்த தேடுதல்கள், கெடுபிடிகள் போன்றவற்றை பொறுக்க முடியாத பொங்கி எழுகின்ற ஒரு நிலைமையும் நாங்கள் கண்டோம். ஆனால் உயிருக்கு அஞ்சுகின்ற ஒரு சமூகம் என்ற வகையில் தான் அதை பொறுத்து கொண்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூறியதை போன்று இந்த பாதுகாப்பு தரப்பினரை கொண்டு, இந்த அவர்களின் தேடுதல்களை கொண்டு இதை
கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சமூகம் மறுபுறத்தில் அந்த அவ்வாறான கடுபிடிகளை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது பொறுத்து கொண்டார்களே தவிர, இந்த போதைப்பொருள் நமது சமூகத்தை சீரழிக்கின்றது, அதை தடுக்க வேண்டும், அதை ஓரம் கட்ட வேண்டும், அதற்காக நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக வரும். அந்த மனோபாவத்தை எமது சமூகத்தில் ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனது பங்களிப்பை இந்த அதாவது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தீமை விளைவிக்கின்ற இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு, நாட்டுக்குள் வருவதும் நாட்டுக்குள் பரிமாறப்படுவதையும் அதை தடுப்பதற்கு செயற்படுவார்களாக இருந்தால் அதற்கு இவ்வாறான கலந்துரையாடல் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதுவாக ஆய்வமாக இருந்தால் உண்மையிலேயே எமது முயற்சி சாதகமாக கைகூடும் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் சமூகத்திலேயும் ஒரு வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். குறிப்பாக இப்போ மேலத்தைய நாடுகளை பல விடயங்களுக்கு நாங்கள் உதாரணமாக எடுப்போம். அப்படி இல்லையே இங்கே, அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இல்லையே இங்கே, இந்த மாதிரியான அபிவிருத்தி இல்லையே மேலை நாடுகளில், எவ்வாறான இதெல்லாம் இருக்குது. ஆனால் மேலத்தைய நாடுகளில் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இந்த சட்ட திட்டங்கள் கவனமாக பின்பற்றப்படுகின்றது. போதை பாவித்து விட்டு வாகனம் செலுத்துவதற்கு தண்ட பணத்தை அதிகரிக்கின்ற போது அதனை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனப்பான்மையில் எங்களுடைய சாரதிகள் இருக்கின்றனர். வாகனம் செலுத்துகின்றவர்களுக்கான தண்டப்பணங்கள் நீங்கள் குற்றமிழைத்தால் இந்த தண்டப்பணம் என்று அதனை அதிகரிக்கின்ற போது அதற்கு வேலைநிறுத்தம் செய்கின்ற ஒரு விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே இவை மனதளவில் அல்லது இந்த பேசுபொருள்கள் சமூகத்தில் பேசப்பட்டு சமூக மட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் இவற்றை எங்களை முழுதாக இல்லாத ஒழிக்க முடியும் அல்லது இவற்றிலிருந்து பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். ஆகவே நாங்களும் உணர்ந்து திருந்தி கொள்ள வேண்டிய அல்லது நாங்களும் நடைமுறை பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் பற்றியும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது பற்றியும் பேச வேண்டிய ஒரு காலப்பகுதி தொடர்ந்து நாங்கள் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதிபலிப்பாளர் ரவி ரத்னவேல் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இந்த மேலத்தைய சமூகம் அல்லது எங்களுடைய சட்டத்திட்டங்கள் பற்றி சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு பற்றி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தோம். சமூகத்தின் பால் இருந்து பார்க்கின்ற போது வெளிப்படுத்தன்மை அல்லது ஒரு டிரான்ஸ்பேரண்டான நடவடிக்கை ஒன்று இருக்கின்ற போது சமூகத்தில் ஒத்துழைப்பு ஒன்று வரும். அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி. இப்போ சமூகத்துக்கு இருக்கின்ற கேள்வி, நாங்கள் இதுக்கு முறைப்பாடு செய்து என்ன நடக்கப் போகின்றது, எங்கள் வீட்டு பக்கத்திலே இவ்வாறான விற்பனைகள் நடைபெறுகின்றது, பாவித்து விட்டு இவ்வாறு செல்பவர்களை காணுகின்றோம், ஆனால் அந்த பிரதேசத்தில் போலீசாரும் இருக்கின்றார்கள். சமூகத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை ஜனாதிபதியின் இந்த செயலணியும் அரசாங்கமும் உறுதியாக சமூகத்துக்கு ஒரு செய்தியை வழங்குவார்களானால் சமூகத்திலிருந்து வருகின்ற ஒத்துழைப்பும் அதிகமாக கிடைக்கும். இந்த விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு குறிப்பாக இந்த கைப்பற்றப்படுகின்ற போதைப்பொருள் பற்றிய விடயத்தையும் பார்ப்போம். நாங்கள் பார்க்கின்றோம் சில கிலோ கணக்கில் கைப்பற்றுகின்றார்கள். நாங்கள் அண்மை செய்திகளை எல்லாம் பார்த்திருந்தோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மில்லிகிராம் கிராம் என்ற கணக்கை தாண்டி டொன் கணக்கிலும் கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. 250 கிலோ 300 கிலோ போன்றவற்றை. இந்த கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருளுக்கு என்ன நடக்கின்றது, இவ்வாறு அது அளிக்கப்படுகின்றது, அதனுடைய நடைமுறை ப்ராசஸ் என்னவாக இருக்கு? போதைப் பொருள்கள் என்று இப்போ நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டும். அதாவது நாங்கள் நினைக்கின்றோம் இந்த போதைப் பொருளை, அதாவது ஆரம்ப காலத்தில் உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை இந்த சமூகத்தால் உணரப்பட்டது. அதாவது வலது கையால் கைப்பற்றப்படுகின்ற போதைப்பொருள் இடது கையால் அதே நபருக்கோ அல்லது வேறு போதைப்பொருள் வியாபாரிக்கோ செல்கின்றது. அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தமக்கு கிடைக்கின்றதை வைத்துக்கொண்டு இந்த விளையாட்டை கொண்டு செல்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதற்கான காரணம் அந்த போதைப்பொருள் கைப்பற்றுகின்ற பொழுது அந்த கைப்பற்றிய போதைப் பொருள்களை அழிப்பதென்பது ஒரு கடினமான சவால் மிக்க ஒரு செயலாக இருக்கின்றது. போதைப்பொருள் அழிப்பு என்று வருகின்ற பொழுது ஹெரோயின் போன்ற போதைப் பொருள்களை அழிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் அதை நீரில் கலக்க வேண்டும். அந்த நீரில் கலந்த போதைப் பொருளை கொள்கலன்களில் அவ்வாறான இதுகளில் கொண்டு சென்று 5000 செல்சியஸ் வெப்பத்துக்கு உள்ள வெப்ப எரிவு குழாய்களில் ஊட்டித்தான் அதை அழிக்க வேண்டும். அதற்கான வசதி புத்தளத்தில் அமைந்திருக்கின்ற சிமெந்தி கோர்ப்பரேஷனில் மாத்திரம்தான் இருக்கின்றது. அதற்கான செலவுகளை பற்றி பேசுவோமாக இருந்தால், அதாவது அண்மையில் நாங்கள் அவ்வாறு அளித்த அந்த போதைப் பொருள்களுக்கு பொருட்களின் பெறுமதி 66 பில்லியன்களாக இருந்தது. அவ்வாறு புத்தளத்துக்கு கொண்டு சென்று அந்த அளித்த போதைப் பொருட்களின் பெறுமதி 66 பில்லியன் ரூபாய்.
அந்த போதைப் பொருள்களை அழிப்பதற்கான செலவு 45 மில்லியன் ரூபாய். இந்த போதைப் பொருளின் விலையும் மிக அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் போதைப் பொருள் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டு கருப்பு பணத்தை தேடுவதற்கு சிலர் முயல்கின்றார்கள். அதை அழிக்கின்றது, அதை கைப்பற்றுகின்றது என்பது அதைவிட பெரிய சிரமமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதே பணத்தை வைத்து அவர்கள் எல்லா விதமான தடைகளையும் மீறி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாங்கள் தகர்க்க வேண்டுமாக இருந்தால் சமூகத்தை நீதிக்கு தலைவணங்குகின்ற, சட்டத்திட்டங்களை மதிக்கின்ற, அனைவரும் சட்டங்களை ஒரே மடியில் மதித்து நடக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். உண்மையில் போதைப் பொருளிலிருந்து மீண்ட சிங்கப்பூர், மலேசியா போன்ற சமூகங்கள் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால், அங்கு மிக கடுமையாக அந்த சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்ற அதே நேரத்தில் அது ஒரு மிகுந்த உயர் அதிகாரங்களை கொண்ட ஒரு அரசியல் செல்வாக்கை கொண்டவரின் தொடர்பாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பிரஜையின் தொடர்பாக இருந்தாலும் சரி, போதைப் பொருள் என்றால் அதற்கு போதைப் பொருள் பரிமாணம் இவ்வளவாக இருந்தால் அதற்கான தண்டனை இவ்வளவென்று இருக்கிறதே ஒழிய அதை செயற்படுத்துவார்களே தவிர, போதைப் பொருள் கொண்டு வருவர் யார் என்று பார்த்து அவர்களது முகத்தையும் அவர்களது விலாசத்தையும் பார்த்து அவர்களுக்கான தண்டனையை தீர்மானிக்கின்ற நிலைமை அங்கு இல்லை. ஆனால் எமது நாட்டில் அந்த நிலைமை ஏற்பட வேண்டி இருக்கின்றது. அந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் உண்மையிலேயே போதைப் பொருள் கடத்தல் அல்லது போதைப் பொருள் வியாபாரத்துடன் சம்பந்தப்படுகின்ற விடயமே எமக்கு பேரிடியாக அமையும் என்ற ஒரு உணர்வு அதனுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்படியான ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதி அவர்களின் இந்த செயற்பாடுகளின் அதாவது இறுதி நோக்காக இருக்கின்றது. அந்த இலக்கை எட்ட முடியுமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்களும் போதைப் பொருளிலிருந்து மீண்ட எண்ணெய் நாடுகள், அதன் தாக்கத்திலிருந்து மீண்ட எண்ணெய் நாடுகளின் நிலைமைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த செயற்பாடு எங்களுக்கு முதலில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக முதலில் நாங்கள், ஏனென்றால் மிக வேகமாக நாங்கள் இதற்குள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். முதலில் அகப்படுவதிலிருந்து நிறுத்த வேண்டும். பிறகு இதற்கு மறுபுறமாக தாக்கத்தை ஏற்படுத்தி முற்றாக அழித்தொழிக்க வேண்டும். இந்த பாவனையை அல்லது இது சம்பந்தமாக செயற்படுகின்ற வியாபாரிகளை, இதை பரிமாறுகின்றவர்களை, இவற்றுக்கான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இப்போது அதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவற்றின் நிகழ்ச்சி நிறுதியில் நாங்கள் பேசலாம். அதுக்கிடையில் இந்த மாணவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது மாணவர்கள் இதில் உள்வாங்கப்படுவதை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகள், அதன் முன்னேற்றங்கள் பற்றி பேச வேண்டும். குறிப்பாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது, புதிதாக உள்வாங்கப்படுகின்றவர்களுடைய விகிதம் அதிகமாக இருக்கின்றது. அவற்றை தடுப்பதற்குத்தான் எங்களுடைய முதல் செயற்பாடாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வதற்கான செயற்பாடுகளை எந்த அளவு நடைபெற்றிருக்கின்றது, அவற்றின் தன்மையை பற்றி குறிப்பிட்டு. ஆமாம், அதற்கு நான் இங்கு பாடசாலையில் இந்த கடந்த ஒரு வாரமாக இடம்பெற்று வருகின்ற இந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பாடசாலை மாணவிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை நான் உங்களுக்கு இங்கு உங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவரது பாடசாலையில் இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு வாரம் சம்பந்தமாக ஒரு சிறிய பேச்சு ஒன்றினை அவரது வகுப்பறையில் நடத்த வேண்டும் என்று அவருக்கு பணிக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த தகவலை, அதற்காக அவர் தகவல்களை திரட்டுகின்ற பொழுது அவருக்கு கிடைத்த தகவல்களை சிலவற்றை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த தகவல்களில் இருந்து கூறிய ஒரு தகவல் தான் அந்த பெறுமதி, அந்த ஹெரோயின் பெறுமதி என்று நான் கூறினேன், அதன் விலை என்னென்று. அதாவது அதிலிருந்து அந்த மாணவ சமுதாயத்துக்கு அறிய கிடைக்கின்றது இதன் தாக்கம் எந்த அளவாக இருக்கும் என்பது. அடுத்ததாக அந்த மாணவி தொகுத்திருந்த அவரது கட்டுரைக்காக அவர் தொகுத்திருந்த தகவல்களில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வு அளிக்கின்ற நிலையங்களை பற்றி அவர் அந்த தகவல்களை திரட்டுகின்றார். அதாவது கொழும்பு, கண்டி, காலி மற்றும் நிட்டம்பு ஆகிய இடங்களிலும் ஜனாதிபதி அவர்களினால் அதற்கென பிரத்யேகமாக புலனறுவை கந்தக்காடு என்ற பிரதேசத்தில் மிக பாரிய ஒரு புனர்வாழ்வு நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றார். அந்த நிலையத்தை பற்றிய தகவல்களையும் அந்த மாணவி அவரது கட்டுரைக்குள் உள்வாங்கியிருந்தார். அதே நேரத்தில் இந்த போதைப் பொருள்களில் இருந்து தன்னையும் தனது குடும்பத்தையும் தனது சக மாணவிகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதே போன்று அவர்கள் அந்த பாடசாலையில் ஒரு வீதி நாடகத்தை அவர்களே பாத்திரமேற்று அந்த குடிபோதைக்கு அல்லது மது போதைக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களையும்
அவர்களினால் அந்த ஒரு குடும்பம் தாய் தகப்பன் சகோதர சகோதரி அந்த குடும்பம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது, அவர்களை அந்த பிற சமூகம் எவ்வாறு நோக்குகின்றது, அதன் தாக்கம் எவ்வாறு இந்த குடும்பத்துக்குள் வருகின்றது, அதனால் நாங்கள் எவ்வாறு அந்த நிலையிலிருந்து மீள வேண்டும் என்ற மீளே வர வேண்டும் என்ற எண்ண கருவில் அந்த நாடகத்தை உருவாக்கியிருந்தார்கள். அதை பற்றிய விவரத்தை என்னுடன் அந்த மாணவி பகிர்ந்து கொண்டார். இந்த விடயத்திலிருந்து எனக்கு தெரிய வருகின்றது என்னவென்றால், எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு பாடசாலை மட்டத்தில் ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்களை இலகுவில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்க முடியாது. அதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக ஒரு அர்த்தபுஷ்டியான ஒரு செயற்பாடாக எமது மாணவ சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பது சிறந்ததாக அமையும் என்று, அதாவது எடுத்த எடுப்பில் இது என்ன மாணவர்களுக்கு நாங்கள் இதை கூறுவதால் என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு எண்ணம் கூட வரக்கூடும். ஆனால் இவ்வாறு இவர்களை ஆழமாக இந்த தகவல்களை திரட்டி அதை மனமார்ந்த உள்ளார்ந்த முறையில் அதனை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை செயற்படுகின்ற பொழுது உண்மையிலேயே அதன் ஒரு சாதகமான தாக்கம் இந்த சமூகத்துக்கு நிச்சயம் ஏற்பட செய்யும். குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற போது அவர்கள் நண்பர்கள் வட்டத்தில் பேசிக்கொள்வார்கள். நீங்கள் சொன்னது போல தகவல் எடுத்த மாணவி அங்கே பேச்சை செய்கின்ற போது அங்கே இருக்கின்ற அவர்களுடைய நண்பர்கள் அவற்றை கேட்கின்றவர்களுக்கு இது ஒரு புதிய தகவல், புதிய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அவர்களுக்குள் இந்த உரையாடல்கள் அல்லது இந்த துணிப்பொருளான பேச்சுக்கள் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு சாதகமான தாக்கத்தை, இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கான ஒரு ஒர்க் ஃபோர்ஸை அதிகரிக்கக்கூடிய அந்த படையணியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு தொடர்ச்சியாக உங்களுடைய செயற்பாடு அவசியம் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். ஊடகமாக நாங்களும் தொடர்ச்சியாக அவற்றை தொடர்ந்து தெரியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதரும் இதில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஊடகமாக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்க தயாராக இருக்கின்றோம். அதுபோல ஜனாதிபதியினுடைய செயலணி சுயேட்சையாக அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வேலை திட்டங்களுக்கு மேலதிகமாக போது ரவி ரத்னவேல் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் பிரதிபலிப்பாளராக இருக்கிறார். ஆனால் இந்த செயற்பாட்டுக்கும் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் இதற்குரிய பங்களிப்பை வழங்க வேண்டும். நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் இது சம்பந்தமாக பாதிப்புக்குள் உள்ளாக்கப்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக விழிப்புணர்வடையுங்கள். அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து வெளிக்கொணர்வதற்கு உதவி செய்யுங்கள். அதுபோல் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறையை சரியான விதத்தில் வழி நடத்துவதற்கு நீங்களும் ஒரு சிறிய ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் சட்டத்திட்டங்கள் பற்றி. சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்ற போது குற்றங்கள் குறையும். ஆனால் அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பாதுகாப்பு கடுபிடிகளாக இருக்கலாம், அல்லது புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படுவதாக இருக்கலாம், கடுமையாக்கப்படுகின்றதாக இருக்கலாம். குற்றங்களுக்காக செய்யப்படுகின்ற போது அதனை தடுப்பதற்கும் அது பற்றி உரையாடுவதற்கும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் பெரும் பகுதியினர் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த போதைப்பொருள் பற்றி பேசுகின்ற போது அவ்வாறான ஒரு பாரிய எதிர்ப்பை நாங்கள் காண கிடைக்கவில்லை. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், தங்களுடைய பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், கணவனை இழந்த மனைவிமார் இருக்கின்றார்கள், இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனாதிபதி இந்த மரண தண்டனை சம்பந்தமாக பேசுகின்ற போது எமது சமூகத்தில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எதிர்ப்பு ஒலிகள் உள்நாட்டிற்குள் பெரிதாக காண கிடைக்கவில்லை. எந்த அளவில் இருக்கின்றது? சர்வதேசத்துக்கும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை வாராதாக இருக்கிறது. ஆமாம், அதாவது எமது சமூகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்த மனித உரிமை என்ற விடயம் பெரிதாக கவனத்தில் கொள்ளப்பட்டதா? அதாவது ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்தால் ஒரு மாணவனை அல்லது மாணவியை பாடசாலைக்கு கொண்டு சென்று அவரை அந்த பாடசாலையில் சேர்க்கின்ற முதல் கட்டத்திலேயே அந்த தாயோ தகப்பனோ இவனையோ இவளையோ அடித்தாவது திருத்துங்கள் அல்லது நல்வழிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று தான் தண்டித்து திருத்துங்கள் நல்வழியில் செலுத்துங்கள் என்று தான் சொல்லுவார்கள். இப்பொழுது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு ஆசிரியர் ஒரு சிறிய தண்டனையை வழங்கிவிட்டால் அந்த பெற்றோர்கள் சட்டத்தின் உதவியை நாடாவிட்டாலும் மற்றவர்களாவது இவர்களை தூண்டிவிட்டு ஏன் உனது மகளை இவ்வாறு தண்டித்திருக்கின்றால், இப்படி அடித்திருக்கின்றால், நீ ஏன் போலீசாரிடம் சொல்லவில்லை, ஏன் நீதிமன்றம் சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் முதலில் கூறியது போன்று அதாவது மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற சில நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது சிறுவர்களை அடிக்கக்கூடாது, அவர்களை தண்டிக்கக்கூடாது, அது அவர்களுக்கு உடல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்.
ஆனால் அதை நாம் எமது நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது மாணவிகளை மாணவ சமுதாயத்தை அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஆசான்மார்களே தண்டிக்கக்கூடாது என்பதை அதை கூட மனித உரிமையை மீறுவதாக எடுத்துக்கொண்டு நாங்கள் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒருவரை தட்டி கேட்டால் அதனால் எதுவும் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் அப்படி அவர் போகிற போக்கிலே விட்டால்தான் அவருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மனித உரிமையை அடிப்படையாக கொண்டு தான் இப்பொழுது இந்த ஜனாதிபதி அவர்கள் அவரால் இயன்ற எல்லா நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை இன்னும் இருக்கின்றது. அதற்கு இன்னும் இந்த சட்டத்திட்டங்களை பலப்படுத்த வேண்டும், அதற்கான தண்டனைகளை உரிய முறையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து 43 வருடங்களாக நமது நாட்டில் எந்த ஒரு ஜனாதிபதியாலும் ஒருவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டுமாக இருந்தால் இறுதியாக அரசு தலைவன் என்ற வகையில் ஜனாதிபதி தான் அதற்கு கையொப்பமிட வேண்டும். கடந்த 43 வருடங்களாக அப்படி ஒருவரும் அந்த குற்றவாளிகளுக்கான மரண தண்டனை நிறைவேற்று என்ற அந்த ஒப்பத்தை அவரது கையொப்பத்தை இடவில்லை. அதனால் இந்த 43 வருடங்களுக்கு பின்பு சில குற்றவாளிகளுக்கு, அதாவது போதைப்பொருள் சம்பந்தமாக மிக மோசமான செயற்பாடுகளில் இருந்து கொண்டு வருகின்றார்கள் என்பது சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சில குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்து அந்த முடிவை பிரகடனப்படுத்தியதன் பின்பு சில வெளிநாடுகளும் சில அமைப்புகளும் மனித உரிமையை அடிப்படையாக கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஊடகங்கள் வாயிலாக. ஆனால் இங்கு இருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு இரு அல்லது சிறு அளவிலான சிலரின் நன்மைக்காக ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை மோசமான நிலைமைக்கு இட்டு செல்வதற்கு இடம் விடுவதா இல்லையா என்பது தான் அவரால் தீர்மானிக்க வேண்டிய முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்தது. நாங்கள் இப்போது ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கின்ற பொழுது சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற போதைப் பொருள் சம்பந்தமானதாக இருக்கலாம், அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது வேறொரு விடயமாக இருக்கலாம். அப்படியான ஒரு அந்தந்த அரசாங்கங்கள் அந்தந்த நாடுகள் எதற்காக இவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும், அதி உச்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற முடிவு எடுத்ததோ அதற்கு அமைய கடந்த காலங்களில் சீனா நாட்டில் 1000 குற்றவாளிகளுக்கும், ஈரானில் 253 குற்றவாளிகளுக்கும், சவுதி அரேபியாவில் 149 குற்றவாளிகளுக்கும், வியட்நாமில் 85 குற்றவாளிகளுக்கும், ஈராக்கில் 52 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை வழங்கியிருக்கிறது. அதற்கும் மேலாக நாங்கள் காந்தியும் புத்தரும் பிறந்த அஹிம்சையின் தாயகம் என்று கூறுகின்ற பாரதத்தை எடுத்துக்கொண்டால் கூட பல வருடங்களுக்கு முன்பு மும்பை தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு இறுதியில் மரண தண்டனை வழங்கியது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எல்லை மீறி செல்கின்ற பொழுது குற்றச் செயல்கள், ஒரு நாட்டுக்கு பாதகமான நாசகரமான செயல்கள் நடக்கின்ற பொழுது அந்தந்த காலத்தில் அந்த நாட்டை முன்னெடுத்து செல்கின்றவர்கள், அரசு தலைவர்கள் இயலாத பட்சத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்பது புலப்படுகின்றது. ஆகையால் நீங்கள் விளக்கி கூறியதை போன்று அந்த புண்பட்டவனுக்குத்தான் அந்த புண்ணின் வேதனை தெரியும். இந்த நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு அதன் போதைப் பொருளின் தாக்கம் இருக்கின்றது, தமது குடும்பம் சொந்த பந்தங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த தீர்மானத்தை ஆமோதித்து இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அவ்வாறான கருத்துக்களும் தெரியப்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஜனநாயக உலகம், ஜனநாயக நாடு. ஆகையால் அனைவருக்கும் அவர்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒரு புறத்தில். மறுபுறத்தில் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அரசு தலைவர் அல்லது என்ற வகையில் அவர்களுக்கும் அவர்கள் தான் இந்த கடைசியில் இறுதியில் இந்த நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டும் மக்களுக்கு, அவர்களுக்கும் அவர்களது தீர்மானத்தை எடுப்பதற்கான உரிமையும் வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த இரண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் எது நல்லதோ இறுதியில் அது நடக்கும் என்பதை தான் கூறலாம்.
இறுதியாக இந்த உலக நாடுகளில் எவ்வாறு இதனை கட்டுப்படுத்துகின்றார்கள், உலக நாடுகளில் கட்டுப்பாட்டுக்கான அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறானது இருக்கிறது, அதனை பற்றி ஒரு கல்வி அல்லது அதனை பற்றி ஒரு ஆராய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? சுருக்கமாக அந்த விடயத்தையும் தெரிந்து கொள்வேன். என்றால் ஒப்பீட்டு ரீதியில் சிங்கப்பூர் இதிலிருந்து மீண்டு இருக்கின்றது. ஆமாம், அதாவது இவ்வாறான அந்த போதைப்பொருளோ அல்லது இவ்வாறான சமூக விரோத செயல்களிலிருந்தோ மீண்ட நாடுகளை எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த நாடுகள் சட்டத்தை சரியாக செயற்படுத்தி இருக்கின்றது. இரண்டாவதாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றது. மூன்றாவதாக அந்த நாட்டின் ஊடகத்துறை அந்த மக்களிடம் இந்த கருத்துக்களை சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கு, அதாவது அவர்களது கட்சி ரீதியான கொள்கை ரீதியான அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் சென்று ஒரு நாடு என்ற வகையில் நாடு நல்லதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த கருத்துக்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஒரு பொது கொள்கையாக எடுத்து அந்த ஊடகங்கள் அந்த கருத்துக்களை அந்த சமூகத்துக்கு அந்த மக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக அந்த நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமை உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் முன்னுதாரணமாக உண்மையிலேயே சிங்கப்பூரை தான் நாங்கள் எடுத்துக்காட்டலாம். அதாவது அவர்கள் அபிவிருத்தியாக இருந்தாலும் வேறு எந்த பணியாக இருந்தாலும் அவர்களது ஊடகங்கள் மூலமாக ஆரம்பத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு பணியை செய்ய முயற்சிக்கின்றோம், இவ்வாறு தான் அதை செய்ய போகின்றோம், இந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த காலத்தில் இந்த பணி முடிவடையும், இதற்கு இந்த பணி முன்னெடுத்து செல்லப்படுகின்ற பொழுது இவ்வாறான மக்கள் இந்த வகையில் பாதிக்கப்படுவார்கள், இவர்களுக்கு இவ்வாறான நிவாரணங்கள் வழங்கப்படும், இறுதியில் இவ்வாறான பலன் நாட்டுக்கு கிடைக்கும் என்ற தெளிவுபடுத்தலை ஊடகம் மூலமாக மேற்கொள்கின்றார்கள். அதை சிறந்த முறையில் அந்த ஊடகங்கள் கொண்டு செல்வதன் மூலம் ஒரு அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் சரி, சட்ட திட்டமாக இருந்தாலும் சரி, செயற்படுத்துவதற்கு முன்பாகவே அந்த மக்கள் ஒரு சிறந்த புரிந்துணர்வை பெற்றுக்கொள்வதன் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வதன் மூலம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் அந்த நாடுகள் அபிவிருத்தி அடைவதின் இரகசியமாகவும் இருந்து வருகின்றது. ஆகவே இதில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கின்றது. எல்லாருடைய பங்களிப்பும் இதுவரை காலமும் பார்க்க போனால் 100% கிடைக்கவில்லை என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லலாம். அது அரசியல் தலைமைத்துவங்களாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம். ஆகவே இந்த ஒரு ஆரம்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் நிகழ்ச்சியினூடாகவும் தொடர்ச்சியாக இதனை தெளிவுபடுத்த தயாராக இருக்கணும். அதுபோல் இந்த ஒரு முன்னெடுப்பானது எங்களுக்கான உங்களுக்கான நாளைய நாட்டை நாங்கள் நாளைய தலைமுறைக்கு வழங்குவதற்கான ஒரு வேலை திட்டமாக இருக்கும். ஆகவே இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக கலையகம் வரை தந்த ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதி பணிப்பாளர் தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ரவி ரத்னவேல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி. அதுபோல் இந்த செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் தெரியப்படுத்துகின்றோம். மக்களிடமும் அந்த ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தி இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.